வரலாற்றை நம்ம தோண்டி பார்த்தோம்னா எலும்புக்கூடுகளாக தான் இருக்கும். இவங்களுடைய வரலாற்றை தோண்டினாலே எலும்புக்கூடுகளாக இருக்கும். யாருன்னா இவங்கள்டேருந்து வெளியில் போனவங்களே இவங்க கொலை செய்யக்கூடிய ஆட்கள். 365 நாள் அதில் இவங்க அனுப்புகிற அந்த கேலண்டர் டேஸ், ஒர்க்கிங் டேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 120 நாள் எல்லாம் லீவுக்கு போயிடும். பாக்கி 200 நாள் அதில் இவங்க அந்த போராட்டம், இந்த வாத்தியார் பண்ணுற போராட்டம் அப்படி இப்படின்னு சொல்லி அது ஒரு 60-70 நாள் போயிடும். மொத்தம் 120 நாள் தான் ஒழுங்காக ஸ்கூல் நடக்கிற அளவுக்கு தான் இருக்கும். ஒரு மினிஸ்ட்ரியல் பர்த்தை வச்சு எனக்கு கொடுத்த அந்த 5 வருடத்தை எவ்வளவு அற்புதமாக நான் பயன்படுத்தி இந்தியாவில் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தேன் என்பதை விட நம் சன் குழுமத்திற்கு வளர்ச்சிக்கு நான் எவ்வளவு பாடுபட்டிருப்பேன். நீங்கள் எனக்கே கடுக்காக கொடுத்துட்டியே. மடாதிபதினா உட்காந்துட்டு நல்லா நெய் சோறு சாப்பிட்டுக்கிட்டு பூஜைன்னு ஒரு பேருக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் உண்மையிலே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காரு. ட்ரிபிள் அப்படின்னு வேதம், வித்யா, வைத்தியம். உடனே ஜெயராம் ரமேஷ் அப்படின்னு அதிபுத்திசாலியாக அறியப்படக்கூடிய, அதாவது ப. சிதம்பரத்துக்கு பிறகு அவரை விட மூளையில் அதிகமாக கொப்பளிக்கக்கூடிய, அறிவு கொப்பளிக்கக்கூடியவர் தான் ஜெயராம் ரமேஷ். அவர் உடனே பாருங்க, ஒயிட் ஹவுஸ் என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்க்கலாம். செங்கொடியிடம் வாலாட்டினால் ஒட்ட நறுக்கப்படும். கேரளாவை தொடர்ந்து தமிழகத்திலும் அரசியல் படுகொலைக்கு அச்சாரம் போடும் சிபிஎம் தலைவர். இந்தியாவில் பள்ளிக்கல்வி செயல்திறனில் 16வது இடத்துக்கு தள்ளப்பட்ட தமிழகம். மாறன் சகோதரர்களுக்கிடையே சண்டை, சீரியஸா செட்டப்பா என்ற கேள்வி எழுப்பும் அரசியல் நோக்கர்கள். உலகில் அமைதி நிலவ வேண்டுமென்றால் பாரதம் விஸ்வ குருவாக ஆக வேண்டும். பூஜ்ய ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள். இந்தியாவின் அடித்தாங்காமல் தான் போர் நிறுத்தத்துக்கு முன்வந்தோம். பாகிஸ்தான் துணை பிரதமர் ஒப்புதல். ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராஜேஷ் ராவ் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நிறைய வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். முதல் செய்தியாக இந்து முன்னணி நடத்தக்கூடிய இந்த மாநாடு, முருக மாநாடு நாளை நடைபெற இருக்கிறது. அதை முன்னிட்டு பல்வேறு எதிர்க்கட்சிகள் எதையாவது பண்ணி இதை எப்படியாவது தடுத்துடணும், கூலிக்கு பேமெண்ட் வாங்கினவங்க அப்படின்னு உங்கள் மொழியில் சொல்லணும் அப்படின்னா அவர்கள் ஏதோ முயற்சி செய்து பார்க்கிறார்கள். இதுவரை முருகன் அருளால் அப்படி எதுவும் நடக்கலை. இப்போ நேற்றைய தினம் திண்டுக்கல்ல ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. பிரச்சாரத்தின் போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்தவர்கள் பாஜக மற்றும் இந்து முன்னணி தோழர்களோடு பெரிய ஒரு வாக்குவாதம் நடைபெற்று பெரிய அது ஒரு பிரச்சனை ஆகிருக்கு. இந்த சமயத்தில் மாநில தலைவர், கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில தலைவர் சண்முகம் அவர்கள் பேசும்போது, செங்கொடி கிட்ட வாளாட்டினீங்கன்னா வாழை ஒட்ட நறுக்கிடுவோம், ஒரு கன்னத்தில் அடித்தால் மறுகன்னத்தை காட்டுகிற இயேசுநாதர் வழிவந்தவர்கள் அல்ல, நாங்கள் வெளிநாட்டு கார்ல் மார்க்ஸ் குரூப்பை சேர்ந்தவங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காரு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அவருக்கு முதல்ல நன்றி. நான் வெளிநாட்டை சேர்ந்த கார்ல் மார்க்ஸ் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. நாங்கள் வெளிநாட்டிலேருந்து ஆப்ரேட் ஆகக்கூடிய ஒரு சித்தாந்தத்தை கொண்ட கட்சி தான் அப்படின்னு முதல்ல சொல்லியிருக்காரு. ஒன்று, நாங்கள் சட்டப்பிரகாரம் எதையும் நாங்கள் ஃபாலோ பண்ண மாட்டோம், நாங்கள் வன்முறையில் தான் இறங்குவோம் அப்படின்னு அவர் தண்ணியில் விளக்கம் கொடுத்துருக்காரு. அதற்கும் அவருக்கு நம்ம முதலே நன்றி சொல்லணும். ஏன்னா இவங்க ஜீவகாருண்யம், காந்தியம்லாம் திடீர்னு பேசுவாங்க. ஆனால் ஒரு இரத்த வெறி பிடித்த ஓநாய்கள் அப்படின்னா ஈக்குவல் டு கம்யூனிஸ்ட்டுகள், காம்ரேடுகள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். வரலாற்றை நம்ம தோண்டி பார்த்தோம்னா எலும்புக்கூடுகளாக தான் இருக்கும். இவங்களுடைய வரலாற்றை தோண்டினாலே எலும்புக்கூடுகளாக இருக்கும். யாருன்னா இவங்கள்டேருந்து வெளியில் போனவங்களே இவங்க கொலை செய்யக்கூடிய ஆட்கள். மாற்று சித்தாந்தம் கொண்டவங்களே அரசியல் படுகொலைகள் செய்யக்கூடியது இயல்பாக அவங்க பண்ணுறது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவனுக்கு புரிய ஆரம்பிக்கும், கம்யூனிஸ்ட்டுங்கிறது ஒரு உட்டோப்பியன் தியரி, இது எந்த காலத்துலேயும் இது மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெறாது. இவ்வளவு கிட்டத்தட்ட 50 நாடுகளுக்கு மேற்பட்ட ஒரு நேரத்தில் கம்யூனிசம் இருந்தது. இப்போ எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம தேடி தான் பூத கண்ணாடி வச்சு தான் பார்க்கணும். ஏன் இந்தியாவில் கிட்டத்தட்ட 57 எம்பிக்கள் இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ ராஜ்யசபா சீட்டுக்காகவே யார்கிட்டையாவது அவங்க பிச்சை எடுத்தால் தான் எம்பி ஆக முடிய ஒரு சூழ்நிலையில் அவங்க இருக்கிறாங்க.
ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் அப்படியே ஒட்டி ஏதோ பேசி 2-3 ராஜ்யசபா வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அதற்கும் வாய்ப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. ஏன்னா 2 பக்கமும் ஏதாவது ஒரு நேரம் எப்போ காற்று அடிக்குமோ அந்த பக்கம் போயிட்டு அவங்க வாங்குவாங்க. ஸோ இந்த நிலையில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்டுகள் இன்னும் பார்த்திங்கன்னா இவங்க பூஷ்வாக்கள் அப்படி இப்படின்னு கார்ப்பரேட்டு அதெல்லாம் பற்றி பேசுவாங்க. கார்ப்பரேட் அரசியலை முன்னெடுக்கக்கூடிய திமுக என்ற முதலாளியிடம் யாசகம் கேட்டு 6 சீட்டு கொடுப்பீங்களா அப்படின்னு பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமையில் தான் 2 கம்யூனிஸ்ட்டுகளுமே இருக்கிறது. அறிவாலயம் வாசல் நின்று 6 சீட்டு போடுங்க 6 சீட்டு போடுங்க அப்படின்னு. இப்போ அந்த முதலாளி என்ன சொல்கிறாரு, நான் என்ன போடுவோமோ பார்க்கலாம், எலெக்ஷன் அப்போ பார்க்கலாம் அப்படின்னு. ஆனால் இவர் திடீர்னு சண்முகம்னா கொஞ்சம் வீராப்போட பேசுகிறாரு, எங்களுக்கு நீங்கள் போட்டு தான் ஆகணும் அப்படின்னு. பிறகு அவரே வந்து நாங்கள் என்ன தான் ஆனாலும் இந்த கூட்டணியை விட்டு வெளியேற மாட்டோம், அதாவது பின்பக்கமாக அவங்களுக்கு ஏதோ ஒரு மிரட்டல் கொடுத்துருப்பாங்க போல இருக்குது, இதுவும் கிடைக்காது அப்படின்னு யாரோ அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க போல இருக்குது. என்னதான் இருந்தாலும் நாங்கள் வந்து பாஜக எதிர்ப்போம், அதற்காக இந்த கூட்டணியை விட்டுலாம் வரமாட்டோம், யாரும் கனவு காண வேண்டாம் அப்படின்லாம் என்னார். இப்போ வன்னியரசு கூட அதான் சொல்லியிருக்காரு. என்ன எல்லாம் இவங்கெல்லாம் அந்த 4 அணியெல்லாம் சேர்ந்து தான் விஜயகாந்தை காலி பண்ணது, ஆசையை காட்டி நீங்கள் தான் அடுத்த முதல்வர்னு. அது மாதிரி இவங்க இருந்தது. அதில் வன்னியர் 50 சீட்டு கேட்கணுன்னு எங்களுக்கு ஆசை, அதற்காக நாங்கள் வந்து கட்சி இந்த கூட்டணியிலேருந்து வெளியில் வந்துட மாட்டோம் அப்படிங்கிறாரு. துரை வைகோ அவரும் இப்போ சொல்லியிருக்காரு, 15 சீட்டாவது நாங்கள் கேட்கணும், அந்த கட்சிக்கு 15 சீட்டுன்னு அப்படி கேட்குறதே வந்து அயோக்கியத்தனங்கிறது அவருக்கே தெரியல. ஏன்னா அந்த அழுத்தம் எங்களுக்கு இருக்கிறது, ஆனாலும் இந்த கூட்டணியை விட்டு நாங்கள் வெளியில் போக மாட்டோம் அப்படின்னு. ஆகவே இவங்க அறிவாலய வாசலில் இவங்க எப்படிப்பட்டவர்களாக நிற்கிறார்கள், இவரை வந்து எஜமானர் ஸ்டாலின் எப்படி பிஹேவ் பண்ணுவாருங்கிறதெல்லாம் நமக்கு புரியுது. அந்த ஒரு ஆற்றாமை நீங்கள் சொன்னது மாதிரி இந்த திமுக கட்சியில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், இவங்களுக்கு கூலிக்காக மாரடிக்கக்கூடிய திராவிடர் கழகமாக இருக்கட்டும், பெரியார் திராவிடர் கழகம், அப்புறம் விசிகா, அது இந்த ஒட்டு திணையில் இருக்கக்கூடிய பல அமைப்புகள் இதெல்லாம் இருக்குது. இவங்கெல்லாம் சேர்ந்து கோர்ட்டுக்கு போகிறது, இந்த முருக மாநாடை எப்படியாவது சீர்குலைக்கணும்னு நடக்கிறது அப்படின்னு சட்ட ரீதியான போராட்டங்கள் எல்லாம் பண்ணி பார்த்துட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் இவர்களாக நியமித்த அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் அந்த சங்கத்தை சார்ந்தவர் மூலம் ஆகம விஷயங்கள்லாம், ஆகமே தெரியாதவரை ஆகம விஷயங்களை வைத்தெல்லாம் இங்கே கேஸ் போட்டாங்க. இங்கே வந்து கண்காட்சி நடக்கவே கூடாது, அறுபடை வீடுடைய கண்காட்சி நடக்கக்கூடாது, இது ஆகமத்திற்கு எதிரானது அப்படின்னு சொல்லி அவரை வச்செல்லாம் கேஸ் போட்டாங்க. அது நீதிமன்றத்தில் தோல்வி அடைஞ்சது. அப்புறம் 52க்கும் மேற்பட்ட கண்டிஷன்களோட போலீஸ் அனுமதி கொடுத்தது. அதில் பல விஷயங்கள் பாஸ் போன்ற பல தடைகள் எல்லாம் கொண்டு வர பார்த்தாங்க, அதையும் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிடுச்சு மதுரை ஹைகோர்ட்டு. சட்ட ரீதியான எல்லா போராட்டங்களிலிருந்தும் தடைகளை உடைத்து வந்த இந்த முருக மாநாட்டில் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது தான் கன நேரத்தில் உதித்த ஐடியா. இந்த கம்யூனிஸ்டுகளுக்கு ஃபஸ்ட்டு அவங்க தான் ஆரம்பிப்பாங்க. இப்போ கனியாமூர் ஸ்கூலில் இந்த ஒரு பொண்ணு மாடியிலேருந்து விழுந்தது, அது விசாரணையில் என்ன ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் அந்த ஸ்கூலையே கொளுத்துறதுக்கு யார் காரணமாக இருந்தாங்கன்னு அந்த வீடியோ அதுக்கு பிறகுலாம் வந்தது. நாங்கள் தான் அதை கிளைம் வேறு பண்ணிட்டாங்க, நாங்கள் தான் அதை பண்ணோம் அப்படின்னு. இவங்களுக்கு ஒத்து உதவக்கூடிய ஒரு அமைப்பு, அந்த மக்கள் அதிகாரம் இது போன்ற அமைப்புகள்லாம் சேர்ந்து தான் இந்த வேலையெல்லாம் நாங்கள் தான் தூண்டணும் அப்படின்லாம் சொன்னாங்க. இப்போ இன்னொன்று கம்யூனிஸ்டுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன இருக்குன்னா, இவர்கள் நாட்டிலிருந்து பயங்கரவாதத்தையும் வன்முறையையும் போராட்டம்ங்கிற பெயரில் தூண்டுவாங்க. காட்டிலே இருந்து கொண்டு இவர்களுக்காக வசூல் பண்ணி கார்ப்பரேட், இவங்க எதிர்க்கக்கூடியது யார்? கார்ப்பரேட்டு. அந்த கார்ப்பரேட்டுக்கிட்ட மிரட்டி காசு சம்பாதிக்கிறது நக்சலைட்டுகளும் மாவோயிஸ்ட்டுகளும். இப்போ அவங்கள வந்து அமித்ஷா உள்துறை அமைச்சராக ஆன பிறகு வச்சு நெருக்குன்னு நசுக்குனதில் கிட்டத்தட்ட 6 மாநிலங்களில் இருந்தது, பல 30க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் இருந்தது. இப்போ வந்து குறிஞ்சி 2-3 மாவட்டத்தில் தான் இருக்குது. அதையும் சீக்கிரத்தில் நசுக்கிடுவோம். வரும் மார்ச்சுக்குள்ளார எப்படி காங்கிரஸ் முக்த பாரத்னு ஒரு கோஷத்தினால மாவோயிஸ்ட் நக்சலைட் முக்த பாரத் அப்படிங்கிற இந்த ரெட் காரிடாரே காலி பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியோடு வேலை நடந்துகிட்ருக்கு. ஏற்கனவே இவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க அதாவது பல ஜோக்குகள்லாம் அவங்க அடிப்பாங்க. சீரியஸான ஆட்கள் தான் கம்யூனிஸ்ட்டுகள், ஆனாலும் ஜோக்கெல்லாம் அடிப்பாங்க. அவங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு தயாராக, ஏண்டா என்னைக்கு அவன் துப்பாக்கி கீழே போட்டுட்டு பேச்சுக்கு வார்த்தைக்கு வரேன்னு சொன்னால் அதை வந்து இந்த கவர்மெண்ட்டை ஏற்றுக்கலை. சரி, அவங்க யார் மூலம் கம்யூனிகேட் பண்ணாங்க எதுவும் தெரில. அவர்கள் தயாராக இருந்தார்கள், அவர்களை வந்து சுட்டு வீழ்த்தி விட்டார்கள்னு. ஆயுதம் தாங்கிய எந்த குழுவும்
பேச்சுவார்த்தைக்கு வரலைன்னா அவர்கள் என்கவுண்டரில் கொலை செய்யப்படுவார்கள் அப்படிங்கிறதுல உறுதியாக இந்த அரசு இருக்குது. ஸோ இந்த ஆற்றாமை, இந்த ஒரு கோபம் என்ன பண்ணுறேன்னு தெரியும். இப்போ அவர் அதில் சொல்கிறது பாருங்கள், திண்டுக்கல்ல பிரச்சனை நடந்திருக்கு, நாங்கள் நினச்சா எங்கே வேணாலும் அடிப்போம், தமிழ்நாட்டில் எங்கேயாவது அப்படின்னா ஏப்பசாப்பை எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்தான்னா அவன் வேறு ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டுருப்பான், அவனால் திருப்பி அடிக்க முடியாத அளவிற்கு அங்கே வந்து ஜனத்திரள் அந்த கட்சியோ அமைப்புலையோ இல்லாத இடத்துல நாங்கள் அடிப்போம் அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா இதை விட ஒரு அயோக்கியத்தனம் இல்லை. இன்னும் நம்ம சிபிஎம் உடைய வரலாற்றை பார்த்தோம்னா கேரளாவில் அதிகமாக அரசியல் படுகொலைகள் செய்தது அந்த கட்சி தான். 300க்கும் மேற்பட்ட இந்து இயக்க பாஜக தோழர்களை இழந்திருக்கிறோம். வெஸ்ட் பெங்காலில் கேட்கவே வேண்டாம் அவங்க பண்ண அரசியல் படுகொலைகள், ரொம்ப கொடூரமான கொலை. அதை பற்றிலாம் பேசணுன்னா இந்த நியூஸ் முடிக்க முடியாது. நம்ம அந்த மானின்னு ஒருத்தர் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஜெனரல் செக்ரட்டரி தான் சொன்னார், நாங்கள் காங்கிரஸ்காரர்களை எப்படி லிஸ்ட்டு போட்டு, அதாவது அவங்க பார்ட்டி கிராமம்னு வச்சுருப்பாங்க, அந்த கிராமமே வந்து பார்ட்டி கிராமம்னா சிபிஎம் மட்டும்தான் இருக்கும், அதில் வேறு எவனாவது மாற்றி ஓட்டு போடுறான், வேறு கட்சிக்காக அவன் வேலை செய்கிறான்னா அவனை கொண்டுடுவாங்க. நாங்கள் இது மாதிரி காங்கிரஸ்காரனை பிஜேபிக்காரனை எப்படி லிஸ்ட்டு போட்டு கொண்டோன்னு அவர் பொது மேடையில் சொன்னதெல்லாம் இருக்குது. ஆகவே ஒரு படுகொலை பயங்கரவாதம் இதனுடைய ஊற்றுக்கண்ணாக இருக்கக்கூடியது அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தம். அதோடைய தலைவர் இப்போ சொல்கிறார், நாங்கள் வந்து ஒரு கண்ணத்தை காட்டினா மறு கண்ணத்தை காட்டக்கூடிய ஆள் இல்லைப்பா, நாங்கள் 2 கண்ணத்துலேயும் பலாரன்னு அடிப்போம் அப்படின்னு. பாஜகவுக்கும் இன்னொரு முகம் இருக்கிறது, அவர்களும் வந்து இந்த சட்ட திட்டத்தை எல்லாம் மதிக்கிறார்கள், அமைப்புகளும் இருக்கிறது. பட் அவங்களும் இந்த சட்டத்திற்கு உட்பட்டு செயல்படுவார்கள். நீங்கள் வந்து சட்டத்துக்கு உட்பட மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது அவர்களும் அப்படி செயல்படக்கூடிய அவங்களுக்கும் திராணி இருக்குது, தெம்பு இருக்குது அப்படிங்கிறதையும், அதாவது நீ எங்கேயுமே இப்போ ஆட்சியில், கேரளாவை தவிர எங்கேயும் நீ ஆட்சியில் இல்லை, உனக்கே இப்படி பேச முடியும்னா 17 மாநிலங்களில் ஆட்சி செய்ய 3வது டேமாக மத்தியில் ஆட்சியில் இருக்குது, அவங்களாலையும் என்ன செய்ய முடியும்னு அவங்களாலையும் முடியல அப்படிங்கிறதையும் புரிந்து கொண்டு நாவடக்கத்தோடு அவர் பேசுவது சரி. ஏன்னா சிபிஎம் குறித்து, சிபிஐ குறித்து ஒரு கருத்து வெளியிட்ட பாமக அலுவலகத்தையே அடித்து உடைச்சவங்க, அதனால் இவங்க வன்முறையில் ஈடுபடுறதுங்கிறது ஒன்றும் நம்ம புதுசு கிடையாது. இப்படி வன்முறைத்தனமாக பேசக்கூடிய அவர் மீது வழக்கு பதியும். அவர் கேட்குறாரு, இதில் சண்டையில் ஈடுபட்டவங்க மேலாம் வழக்கு பதியணும், இல்லைன்னா நடக்கிறதே வேறுங்கிறது. ஃபஸ்ட்டு அந்த போராட்டம் நாங்கள் வந்து மக்களுக்கு இந்த பிரச்சாரம், விழிப்புணர்வு பிரச்சாரம் தான் செய்தோம். அந்த பிரச்சாரத்தில் நீ எதுக்கு முருகன் மாநாட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏன் நீ அந்த மக்கள்கிட்ட வந்து அந்த பிரச்சாரம் பண்ண, அந்த நேரத்தில் எதிர்ப்பு. நீ வந்து அரசியல் ரீதியாக உன்னுடைய பிரச்சாரத்தை யாரும் அங்கே எதிர்க்கலை, முருகன் மாநாட்டுக்கு போகக்கூடாது, ஏன் போகக்கூடாதுன்னு காரணத்தை எல்லாம் நீ சொல்கிற. அப்படிங்கிறப்ப அங்கே லோக்கலில் இருக்கிற ஒரு பக்தர், அவர் ஹேப்பன் டு பி இந்து முன்னணியிலே இதில் இருக்கிறார், அவர் கேட்குறாருன்னொடனே நீ அவனை அடிக்க போவ அப்படின்னா திரும்பவும் அடிக்க தான் செய்வாங்க. 2 பக்கத்துலையும் காயம்பட்டிருக்காங்க, மருத்துவமனையில் அட்மிட் ஆகிட்டு அவங்களுக்கு சிகிச்சை பெற்று வராங்க. சிகிச்சை பெற்று வர மருத்துவமனையில் வந்து இவங்க இந்து முன்னணிக்காரர்களை அடிச்சிருக்கிறாங்க கூட்டமாக வந்து. ஆகவே அரசு வந்து இந்த வன்முறை வெறியாட்டத்தை தூண்டக்கூடிய அளவில் பேசக்கூடிய சண்முகம் மீது வழக்கு பதிவு செய்து அவரை முதல்ல குண்டர் சட்டத்தில் போடணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை. அடுத்த செய்தியாக இந்திய பள்ளிகள் குறித்து ஒரு டீட்டெயில் கொடுக்குறாங்க. அந்த தரவுகள் அடிப்படையில் திராவிட மாடல் ஆட்சியில் நமது தமிழகம் 16வது இடத்துக்கு போயிருக்கு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? ஆச்சரியமில்லை, ஆனால் உண்மை அதுதான். நீங்கள் சொன்ன மாதிரி தமிழக அரசு இதில் வந்து ஒன் ஆஃப் த அண்டர் பெர்ஃபார்மர், அதில் யார் முன்னிலையில் இருக்கிறாருன்னா அவர் தான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அப்படின்னு. அமைச்சர் அன்பில் மகேஷுங்கிறது இது, பட் பெரும்பாலும் எல்லாரும் சொல்கிறாங்கன்னா உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர் அவர் தான். ஸோ அமைச்சருங்கிற அந்த வேலையை விட இதை தான் அவர் அதிகமாக செய்வார். இதில் நமக்கு என்ன ஆச்சரியம்னா அவர் இப்போ சினிமா கூட நடிக்கிறது இல்லை, அப்படி இருந்தாலும் என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியல. ஆனால் இவர் சட்டசபையில் இந்த திராவிடத்துக்கு இருக்கக்கூடிய இது வந்து ஒரு பேட்டர்ன் வச்சுருப்பாங்க. இப்போ மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் போகிறப்ப டாக்டருக்கு முன்னால் இருக்கிறப்ப தட்டுனா அவங்க பாட்டு அப்படியே பேசிட்டே இருவோம், டீட்டெயிலிங்னு சொல்லுவோம், இந்த மருந்து இதோட காம்பினேஷன் அப்படி அதெல்லாம் நான் பண்ணியிருக்கிறேன். இது டெய்லி டாக்டரை பார்க்கும் பொழுது நமக்கு அப்படியே மனப்பாடம் ஆகிடும். இது பேஜ் பார்க்க கூட தேவையில்லை, அதில் தான் வந்து அதில் அவன் எப்படிப்பட்ட ரெப்ரசன்டேட்டிவ்னே தெரியும், பார்க்காம அவன் சொல்லணும் இந்த பேஜில் இதுதான் இருக்குது, இந்த மருந்து தான் இருக்குன்னு. இது வந்து பொட்ட மனப்பாடம் ஆகிடும் நம்ம ரிப்பீட்டடாக சொல்கிறப்ப. இப்போ இதே மாதிரி திராவிட பேட்டர்ன்னு ஒன்று இருக்குது. அவங்க எப்படி பேசுவாங்க, பொதுக்கூட்டம்னா எப்படி பேசுவாங்க, சட்டசபையில் எப்படி பேசுவாங்க,
அந்த பேட்டர்னை வச்சுக்கிட்டு இது அப்படி இந்த மேற்கோள் இது அண்ணாதுரை அதை சொன்னார், கருணாநிதி இதை இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லி ஒரு இதாக பேசுவாங்க. இப்படி பேசுகிற எனக்கு தெரிஞ்சு இந்த 4 வருஷத்தில் அசத்தி விட்டாய் தம்பி சட்டசபையில் உன் பேச்சு அப்படின்னு ஒன்று அதை கையெழுத்து போட்டு ஸ்டாலின், கலக்கி விட்டாய் தம்பி உனது சட்டசபை பேச்சில் அப்படின்னு ஒரு வருஷம். எப்போன்னா இந்த அன்பில் மகேஷ் எப்பெல்லாம் சட்டசபையில் இந்த திராவிட மாடல் வந்து அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு பேசுகிறாரோ அதுக்கெல்லாம் இவர் வந்து சர்டிஃபிகேட் இவர் குடும்பத்தில் ஒரு ஆள் தான் அவருக்கு வந்து ஆஹா ஓஹான்னு அவர் சொல்லுவார். அது ஆதங்கமானு தெரில. அட்லீஸ்ட் நம்ம பையன் தான் இப்படி பேச மாட்டேங்கிறான், இவராவது பார்க்காம பேசுகிறாருன்னு அவன் நினச்சிட்டு அப்படி சொல்கிறாரா என்னன்னு தெரியல. ஆனால் இவருடைய துறை சார்ந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா 0வாக இருக்கும். ஆனால் இவர் வந்து NEP அது வந்து ஒரு மத யானை அப்படின்னு சொல்லிட்டு அங்குசம்லாம் கொடுத்து சமீபத்தில் தான் வெளியிலேருந்துலாம் இவங்க வந்து எதிர்க்கக்கூடிய வடவர் தென் அப்படின்னு தெற்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வடவர்லேருந்து ஆளை கூப்பிட்டு யார் திக்விஜய் சிங்கெல்லாம் கூப்பிட்டு வந்து அங்குசம் தலைவருக்கும் கொடுத்து முதல்வருக்கும் கொடுத்து மத யானையை விரட்ட போகிறாரு இவர் தான் அப்படின்லாம் சொல்லி படம் காட்டினாங்க. அந்த புத்தகம்லாம் விற்கிறதுக்கான அந்த ப்ரொமோஷன்லாம் நடந்தது. ஆனால் இவங்க நடத்தக்கூடிய ஸ்கூல் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நீங்கள் சொன்ன PGI பெர்ஃபார்மன்ஸ் கிரேடிங் இண்டெக்ஸ். அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு 74 கூறுகள் இருக்குது, அந்த அளவீடுகள் இருக்குது, எந்தெந்த இதில் இது இருக்குது, எப்படி கண்டுபிடிக்கிறது, இவங்களை பெர்ஃபார்மன்ஸை எப்படி மானிட்டர் பண்ணுறது அப்படின்னு. அதில் ப்ராடு இதாக என்ன சொல்கிறாங்கன்னா, வகுப்பறை செயல்பாடுகள், உள்கட்டமைப்பு வசதி இந்த ஸ்கூலுக்கு எப்படி இருக்குது, மாணவர் உரிமைகள் அவங்க எப்படிப்பட்ட ஒரு அவங்களுக்கு நினைச்சது கிடைக்குதா அப்படிங்கிற விஷயங்கள், அதற்கான வாய்ப்புகள் இருக்குது, பள்ளி குழந்தைகளுடைய பாதுகாப்பு எந்த சார்னாலையும் பிரச்சனை இல்லாமல் இருக்குதா அப்படிங்கிறது, அப்புறம் எண்ம கற்றல் மற்றும் நிர்வாக செயல்பாடுகள் எப்படி இருக்குது, அப்புறம் அவுட்கம் இதெல்லாம் இருந்தால் அவுட்கம்னு அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கும்ல, இந்த இதை வச்சு தான் மதிப்பீடு பண்ணுறாங்க. இதில் இவங்க விட்டால கிடையாது, திராவிட மாடல் மாதிரி இல்லை, இங்கேருந்து தான் பல டாக்டர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள், ஆகா ஓஹோ அட்வொகேட்டுகள் உருவாக்கிறாருன்னு சொல்லுவாங்க. அதில் பல உண்மைகள் இருக்குது. அதுக்கு வந்து இதற்கு ஃபவுண்டேஷன் போட்டதே காங்கிரஸ் தான் அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கணும். அதை பெரிய அளவு சீரழித்தது வேணால் அந்த திராவிட மாடல்கள்னு வேணால் நம்ம சொல்லலாமே தவிர, இது இப்போ என்னென்னா 2000 இப்படி ஒரு மானிட்டரிங் சிஸ்டம் நம்ம இதில் வந்து கூர்ந்து, அதாவது நுண் அரசியலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களா, இன்பிட்வீன் த லைன், இப்படி அரசு பள்ளிகளுக்கு ஒரு மானிட்டரிங் சிஸ்டம் கொண்டு வந்ததே இந்த மத்திய அரசு தான். 2017-18க்கு பிறகு தான் இப்போ நீங்கள் சொல்கிற இந்த PGIன்னு ஒன்று கொண்டு வராங்க. இல்லட்டினா 365 நாள் அதில் இவங்க அனுப்புகிற அந்த கேலண்டர் டேஸ் ஒர்க்கிங் டேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 120 நாள் எல்லாம் லீவுக்கு போயிடும், பாக்கி 200 நாள் அதில் இவங்க அந்த போராட்டம் இந்த வாத்தியார் பண்ணுற போராட்டம் அப்படி இப்படின்னு சொல்லி அது ஒரு 60-70 நாள் போயிடும். மொத்தம் 120 நாள் தான் ஒழுங்காக ஸ்கூல் நடக்கிற அளவுக்கு தான் இருக்கும். இவன் படித்தா என்ன படிக்கலை நான் என்ன அப்படின்னு தான் நடந்துக்கிட்டு இருந்தது. இப்படியெல்லாம் விட முடியாது அப்படின்னு சொல்லி தான் இந்த PGIங்கிறத ஒன்று கொண்டு வராங்க. இந்த 2017-18லேருந்து இப்போ வந்திருக்கிற அந்த ரிப்போர்ட் என்னென்னா 2023-24, ஏன்னா இவங்க விட்டிங்கன்னா இது அந்த ஆட்சியில் அப்படின்னு உருட்டுவாங்கங்கிறதுனால 2023-24 தான். இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி சண்டிகர், பஞ்சாப், டெல்லி, குஜராத், ஒடிசாலாம் டாப்பில் இருக்குது. நம்ம 16வது இதில் என்னென்னா போன வருஷத்தை விட இன்னும் கீழே போயிருக்கிறோம் அப்படிங்கிறது. இந்த செய்தி வந்து தினமணியில் ஒரு பக்கம் அந்த பேஜில் இப்படி முன்னால் இருக்குது. ஒரு 2 செய்தி தண்ணி கீழே ஒரு செய்தி இருக்குது. என்னென்னா, அன்பில் மகேஷ் வாழ்த்து செய்தி என்னென்னா, இந்த முறை 3 லட்சம் பேர் ஸ்கூலில் வந்து அட்மிஷனுக்காக அரசு பள்ளியில் வந்திருக்காங்க, அவங்களுக்கு சீட் கொடுக்குறதா இல்லையான்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்குது. அவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் அரசு பள்ளியை தேடி தேடி வந்து அட்மிஷனுக்கு வராங்க அப்படிங்கிறது. இதை இவங்க வந்து இதை வந்து ஒரு சிஸ்டம் வச்சுக்கிட்டு ஒரு டேட்டா வச்சுக்கிட்டு இவங்க சொல்கிறாங்க. இதுக்கு நேற்று கூட நயினார் நாகேந்திரன் மிக அற்புதமாக ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ரைட்டு, கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வராங்க, சந்தோஷம், என்ரோல்மெண்ட் அதிகமாக இருக்குது. ஆனால் கரஸ்பாண்டிங்காக வாத்தியார் கிட்டத்தட்ட 27,000 வாத்தியார்கள் வந்து நிரப்பப்படாமல் இருக்குது. வாத்தியார் இல்லாத ஸ்கூலில் இவனை அட்மிஷன் பண்ணி என்னடா கண்ட அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. இதுதானே லாஜிக்கு. இப்போ இவங்க அட்மிஷன் எதில் போய் சேர்க்க போகிறாங்க, அங்கே வாத்தியாரே இல்லையே. பல நாட்கள் வாத்தியார் வந்து எனக்கு
பழைய பென்ஷன் கொடுப்பியாங்கிற போராட்டத்தில் தான் டெய்லி இருக்காங்க. இவங்களுக்கு எதிராக வந்து சாபம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. 2026 எலெக்ஷன் வரட்டும் உன்னை பார்த்துக்கிறேங்கிறது மாதிரி தான். ஏதோ டெய்லி வாய்க்கா வரப்போ சண்டை, 2 பக்கத்தில் வயல்காரனுக்கு சண்டை நடக்கும்ல, அது மாதிரி இந்த கவர்மெண்ட்டோட வாத்தியாருங்க டெய்லி சண்டை போட்டுட்ருக்காங்க. அதில் ஒரு அமைப்பு போய் விஜயை போய் பார்த்துருச்சான். உடனே அந்த அமைப்பை உடைக்கக்கூடிய வேலையில் இப்போ நீங்கள் வந்து எதுக்கு இந்த கல்வித்திறன் செயல்பாடு குறித்தெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இவங்க இருக்காங்கன்னா, இந்த சங்கத்தில் இருக்கிற ஒரு ஆள் விஜயை போய் பார்க்குறாரு அப்படின்னா அந்த சங்கத்தை உடைக்கிறத வச்சு நம்ம யாரெல்லாம் வச்சு அந்த சங்கத்தை உடைக்கலாம் அப்படிங்கிறதுல கான்சன்ட்ரேஷன் தான் இந்த ஆளும் அரசுக்கு இருக்குதே தவிர மாணவர்கள் உருப்படணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா மாணவர்களுக்காக பஸ் போக்குவரத்து அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவை வெளியிட்டு ஒரு சீனை போட்டாங்க. இப்போ நேற்று பார்த்தோன்னா ஒரு பஸ்ஸு பின்பக்கம் அந்த 2 வீலையுமே கலண்டுக்கிட்டு பொது தெய்வாதீனமாக பாதிப்பில்லை, அப்படி இருந்தாலும் 2 மாணவர்களுக்கு அடிபட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனால் இந்த திராவிட மாடல் அரசு பல பிரச்சாரங்களை செய்யலாம். ஏன்னா அவங்களுக்கு இந்த பெண்ணு ஒரு நிறுவனம், மாப்பிள்ளை தான் இந்த நிறுவனம் வச்சுருக்காரு, அதை வைத்து பல ப்ரொமோஷன்கள் ஆடுகள் கொடுக்கலாம். அந்த ப்ரொமோஷனில் இப்போ எவ்வளவு அசிங்கப்பட்டிருக்காங்கங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ கடந்த ஒரு வாரமாக 2 பேர் ட்ரோல் மற்றும் ரோஸ்ட் ஆகுறாங்க. அது ஒரு வார்த்தை வச்சுருக்காங்க சோஷியல் மீடியாவில், ரோஸ்டட் அண்டு ட்ரோல். 2 மெட்டீரியல் யாருன்னா, ஒன்று பெரியாருடைய பேத்தி இந்த லவுட் ஸ்பீக்கர் அக்காவா அப்படின்னு ஒரு அம்மா இன்ஸ்டாகிராம்லாம் பேசும்போது இருந்த மதுரையிலேருந்து ஒரு பொண்ணு, அது அந்த பாலிடாக்ஸ்னு அந்த பையன் அடித்து ஆரம்பித்தோடனே இப்போ அவன் விட்ட உடனே அடுத்தது நான் வரேன், இந்த 11 பேர் இந்த வடிவேலு சொல்லுவார்ல, நான் 11 பேர் விட்டு அடின்னு அடித்தா முத்திர சந்தில் விட்டு, அப்புறம் இன்னொருத்தனை ஃபோன் பண்ணி வர சொன்னான் அப்படிங்கிறது மாதிரி. இப்போ அடுத்தது நாம் தமிழர் அந்த பிள்ளையை கூப்பிட்டு அவங்களையும் ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது யாருன்னா நம்ம முதல்வர். இவர் யாரோ ஒருத்தர் வந்து தான்சானியாவில் இவருடைய மலைவாழ் மக்களுக்கு இவர் செய்யக்கூடிய சேவையை பாராட்டி அங்கே இருக்கிறவங்க வந்து இவருக்கு வாழ்த்து சொன்னாங்கன்னு சொல்லி கலைஞர் டிவிலலாம் அந்த இது வந்தது, சன் டிவியில் சன் நியூஸ்லலாம் வந்தது, தினகரன்லாம் சொல்லி போட்டு ஐடிவிங்க ப்ரமோட் போட்டு பெரிய அளவு ப்ரமோட் பண்ணாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த வலதுசாரி ஆதரவாளராக ஜான் ரவிங்கிறவர் அவர் ஒரு $35 செலவு பண்ணி ஐ லவ் யூ ஜான் ரவி அப்படின்னு போட்டு அதே நாடக கம்பெனி தான் அதே அளவு அமௌண்ட்டு தான் கொடுத்துருக்கோம், ப்ரொமோஷன் நடந்திருக்கு பாருங்கள் அப்படின்னு அவர் சொல்லி வீடியோ போட்டு அது பெரிய அளவில் வைரல் ஆகிடுச்சு. நீ மட்டும்தான் பண்ணுவியா, நானும் இருக்கேன்பா. இப்போ என்னென்னா பிஜேபி ஒன்று செய்ய, இப்போ நான் சொன்னேன் பாலிடாக்ஸ் அந்த பொண்ணை ரோஸ்ட் பண்ண உடனே அடுத்தது நாம் தமிழர் இருந்திருக்காங்க, அடுத்தது இப்போ நாம் தமிழர் அடுத்தது இருந்திருக்காங்க. அதில் வந்து அவங்க இன்னும் ஒரு ஸ்டெப்பு மேலே போயிட்டாங்க. என்னென்னா இந்த சாட்டை துரைமுருகன் அவரும் ஒரு யூடியூப் சேனல்லாம் வச்சுருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டாலர் செலவு பண்ணியிருக்கார். என்னென்னா அவருடைய படம் போட்டு உங்களுடைய சேவையை நாங்கள் பாராட்டுகிறோம் சாட்டை துரை முருகன் அப்படின்னு தான்சானியாலேருந்து பேசிட்டு அவங்க அதே மாதிரி டான்ஸ் ஆடுறாங்க. உனக்கு வந்து விஷஸ் சொல்கிறேன், விஷஸ் அவர் கேட்டிருப்பார் போல, எனக்கு விஷஸ்லாம் நீங்கள் சொல்ல வேண்டாம், லவ் யூ சாட்டை துரைமுருகன் சொல்ல வேண்டாம், நான் சொல்கிற பாட்டை மட்டும் பேக்ரவுண்டில் போடுங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பாட்டை பாடினாலே நீங்கள் கைது செய்யப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அரசாணை ஒன்று போட்டாங்கல்ல. ஆமாம், சொல்லக்கூடாது அந்த வார்த்தையை. கள்ளக்குடி அது சொல்லலாம், அந்த கள்ளக்குடின்னு சொல்லலாம், அந்த தொடங்கக்கூடிய அந்த பாட்டு அது வந்து கடைசியில் முடிகிறது கருணாநிதி சொல்லக்கூடிய அந்த விஷயத்த சொன்னால் நம்ம அரெஸ்ட் ஆகும். அதுக்கு தான் அரசாணைன்னு போட்டிருக்காங்க. அந்த பாட்டை இப்போ தான்சானியாவில் போய் அவங்கள அரெஸ்ட் பண்ணுவீங்களா? பேக்ரவுண்டில் அந்த பாட்டு தான் போகுது. இப்போ டிஎம்கே ஐடிவிங்க்கு இப்போ என்ன வேலை இருக்குன்னா, இப்போ தான்சானியாவில் நீங்கள் இந்த பாட்டை போட்டு வச்சுட்டா அதை வந்து யூடியூப்லேருந்து எடுக்கிறதுக்கு இவங்க இன்னும் எவ்வளோ டாலர் இவங்க செலவு பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஆகவே திமுக செய்யக்கூடிய இந்த விளம்பரம்லாம் கடைசியில் பேக்ஃபயர் ஆகி எனக்கு என்னென்னா அந்த முதல்வரை கேவலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவருடைய அமைச்சர்கள் திட்டம் போட்டு வேலை செய்கிறதுங்கிறது ஒரு பக்கம் போய் இப்பொழுது அவரை ப்ரொமோட் பண்ணுறோன்னு இறங்கி அவரை வந்து இந்த வடிவேலு காமெடியில், ஏன் நம்மள்கிட்ட பேப்பர் இல்லையா, ஒரு டீயை சொல்லணும்னு சொல்லிட்டு சாக்கடையில் விழுவார்ல வடிவேலு, அது மாதிரி நம்ம முதல்வரை கொண்டு வந்திருக்காங்க. இது இன்னும் இந்த 26 வரைக்கும் இன்னும் என்னென்ன கூத்தெல்லாம் நடக்குது நம்மளும் பார்ப்போம். அடுத்த செய்தியாக பொதுவாக திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட இந்த அட்வொகேட் விங்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். யாராவது ஏதாவது ஒரு செய்தி சொல்லிட்டாங்க அப்படின்னா அவர்கள் மீது மான நஷ்ட வழக்கு போடுவாங்க. அப்படிப்பட்ட பாரம்பரியம் மிக்கது திமுக.
அப்போ அந்த குடும்பத்துக்குள்ளிருந்தே இப்பொழுது ஒரு சர்ச்சை எழுந்திருக்கு, அது வெளியில் வந்திருக்குங்கிறதே பெரிய ஆச்சரியமான தகவலாக இருக்குது. மாறன் சகோதரர்களிடையே ஒரு மிகப்பெரிய புகைச்சல் இருக்குது அப்படின்னு செய்திகள் வெளியில் வருது. ஆனால் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க, கேரே செட்டிங்கா 2026 அரசியல் வருது, எலெக்ஷன் வருது, அதுக்காக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியுமான ஒரு பார்வை இருக்குது. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொல்கிறது மாதிரி மாறன் சகோதரர்களுக்குள்ளாரே அவங்கள வந்து ஷார்ட்டாக சொல்லுவாங்க கேடி பிரதர்ஸ்னு. கேடி அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தையில் கலாநிதி தயாநிதி அப்படிங்கிறத கேடி பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் உடனே கேட்டுட்டு அவன் உண்மையிலேயே கேடி பிரதர்ஸ் தான் அப்படின்னு யாராவது கமெண்ட் போட்டிங்கன்னா அதுக்கு நிர்வாகம் பொறுப்பு இல்லை அப்படிங்கிறத டிஸ்க்ளைமராக நான் சொல்லிக்கிறேன். இந்த இவர்களுக்குள்ளாரே இருக்கக்கூடிய பிரச்சனையை முதல்ல வெளியில் கொண்டு வந்தது மணி கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை போர்ட்டலில் தான் அது வெளியில் கொண்டு வந்தது. ஏற்கனவே தயாநிதி மாறனை பற்றி சொல்லும் பொழுது ஒரு குற்றச்சாட்டு சொல்லுவாங்க, அது வந்து நம்ம சொல்ல முடியாது, இருந்தாலும் அவரை கலோக்கியெல்லாம் சொல்லும்போது கேபிள் திருடேன் அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. ஏன்னா அவர் அமைச்சராக இருந்தப்போ 323 கனெக்ஷன் வந்து இருந்தது. ஸோ இந்த சன் குழுமம் வளர்வதற்கு அரசியல் ரீதியாக பக்கபலமாக இருந்தது தயாநிதி மாறன் அப்படிங்கிறது. இப்போ என்ன சொல்கிறேன்னா, ஒரு மினிஸ்டீரியல் பெர்த்தை வச்சு எனக்கு கொடுத்த அந்த 5 வருடத்தை எவ்வளவு அற்புதமாக நான் பயன்படுத்தி இந்தியாவில் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தேன் என்பதை விட சன் குழுமத்திற்கு வளர்ச்சிக்கு நான் எவ்வளோ பாடுபட்டிருப்பேன், நீங்கள் எனக்கே கடுக்காக கொடுத்துட்டியே அப்படின்னு சொல்லி அவர் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கார். அவர் என்ன சொல்கிறாரு, அக்டோபர் 23 நான் ஃபஸ்ட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சேன், அதுக்கு பதில் சொல்ல. அதெல்லாம் எங்கேயாவது நியூஸில் பார்த்தீங்களா? வெளியில் வரல அந்த தகவல். 23 தலைவர் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கார். அந்த குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது கூட எந்த செய்தி வெளியில் வரல அப்படிங்கிறது தான் அதில் கூடுதல் தகவல். இப்போ வந்து தயாநிதி மாறன் ஒரு 8 பேர் மீது நோட்டீஸ் கொடுத்துருக்காரு. நாட் ஓன்லி கலாநிதி மாறன், என்ன சொன்ன கலாநிதி மாறன், அவருடைய மனைவி காவேரி, சன் நெட்வொர்க் குழுமத்துடைய செக்ரட்டரி ரவி ராமமூர்த்தி. இப்போ நான் சொல்கிற பேர்லாம் நீங்கள் கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணணும். ரவி ராமமூர்த்தி, சன் நெட்வொர்க் உடைய சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் மயிலாப்பூர் நடராஜன், ஆடிட்டர் சிவசுப்பிரமணியன், ஃபினான்ஸ் ஆடிட்டர் அண்ணாநகர் ஸ்ரீதர் சுவாமிநாதன், மந்தவெளி சுவாமிநாதன், உதயா டிவியோட ஷரத். இவங்க 8 பேர் மேலே தான் அவங்க அதுன்னு கோ கான்ஸ்பிரேட்டர்னு அப்படி சொல்லி அவர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா எனக்கு தெரியாமல் இவங்க ஷேரை வந்து அவங்க மாற்றிட்டாங்க அப்படின்னு. இந்த பார்ப்போம். இப்போ அந்த தயாநிதி மாறன் வந்து நம்ம அப்பாட்டக்கர் எம்பி, மோடியையே சட்டையை உலுக்கிய தயாநிதி மாறன் அப்படின்லாம் இந்த நீர்த்துறைங்கிற யூடியூப் சேனலில் என்னென்னமோலாம் தம்பனையில் போடுவானுவான். அவர் பாருங்கள், இந்த இஷ்யூ 23 வருஷத்துக்கு முன்னால் இருந்திருக்கு. அப்போவே கலாநிதி மாறன் காலரை பிடித்து உலுக்கிய தயாநிதி மாறன்னு அப்போ ஏதாவது கலைஞர் டிவியில் போட்டிருந்தாலாவது மக்களுக்கு புரிஞ்சிருக்கும். 23 வருஷமாக சும்மா இருந்திருக்காரு காலரை உழுக்காமல். ஸோ 23 வருஷமாக கலாநிதி காலரை அவர் ஒழுக்காமல் இருந்திருக்கார். அவ்வளவு வந்து நடக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணாரான்னு தெரில. அவர் என்ன சொல்கிறாருன்னா, 1985 அப்போ தான் வந்து சுமங்கலி பப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த ஒரு அவுட்லைன் மட்டும் சொல்கிறேன். தயாளு அம்மாள், அப்புறம் மல்லிகா மாறன், அதாவது முரசொலி மாறனுடைய ஒய்ஃபு, கலைஞருடைய ஒய்ஃப் தயாளு அம்மாள். இவங்க 2 பேரும் ஈக்குவல் ஷேரில் 50% 50-50 அப்படின்ல. தயாளு அம்மாளுக்கு சுமங்கலி பப்ளிகேஷன் என்னன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்கள வந்து ஷேர் ஹோல்டராக போட்டு இவங்க ஆரம்பிக்கிறாங்க. பல தொழில்கள் அப்படிதான். அதுக்கப்புறம் 1996 சன் டிவி லிமிட்டடாக ஆகுது. எப்படி ஆகுங்கிறது உங்களுக்கு தெரியும். அரசியல் சப்போர்ட்டோட ஆட்சிக்கு வந்த பிறகு ஆக்சுவலி இந்த கேபிள் நெட்வொர்க்குங்கிறத ஃபஸ்ட்டு ராஜீவ்காந்திகிட்ட பேசி அந்த கான்ட்ராக்டை பண்ணி டெலிஃபோன் ஒயர் போகிறது மாதிரி, அதே மாதிரி தமிழகத்தில் கேபிள் ஒயரையும் கொண்டு வந்து அந்த நெட்வொர்க் மூலமாக மக்களை சென்றடையக்கூடிய ஒரு ப்ரைவேட் சேனல்ஸ் தொடங்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு திட்டமிட்டது வைகோ அவர்கள் தான். அதை மடைமாற்றி எப்படி இங்கே வந்ததுங்கிறதுலாம் அது ஒரு தனி கதை. அதனால் அந்த இதுக்கு நம்ம போக வேண்டாம். ஸோ 2007 சன் டிவி நெட்வொர்க்னு ஆகுது. அவங்க பல பிரான்ச்சஸ் அங்கே வருது. இதெல்லாம் பெரிய அளவுக்கு இருந்தது. செப்டம்பர் 2003 இது வரைக்கும் கலாநிதி மாறனுக்கும் சன் டிவியில் ஒரு நயா பைசா ஷேர் கிடையாது. காரணம் என்ன? மெயின் வந்து தயாளு அம்மாளும் மல்லிகா மாறன் தான். 2003 முரசொலி மாறன் தவறி விடுகிறார், இறந்து விடுகிறார். செப்டம்பர் 15
ஒரே நாள் இரவில் 60% ஷேரு கலாநிதி மாறன் பெயருக்கு மாறுகிறது. அதற்கு இவங்க இந்த ஆடிட்டர்ஸ் எல்லாம் காரணம் அப்படின்னு தான் அவங்க கோ கான்ஸ்பிரேட்டராக அவங்களெல்லாம் அவருக்கு நோட்டீஸ் அனுப்புகிறார். இது ஒரு நிர்வாகத்தில் இது மாதிரி ஷேர் மாற்றிட்டாங்க அப்படிங்கிறத தாண்டி ஷேர் ஹோல்டர்ஸுக்கும் அவர் மிகப்பெரிய துரோகத்தை செய்திருக்கிறார் கலாநிதி மாறன் அப்படின்னு சொல்லி. இது எப்போ நடந்ததுன்னு சொன்னேன், 2003 செப்டம்பர் 15. இப்போ வருஷம் என்ன, 2025. இத்தனை வருடங்கள் மனசுலேயே வெதும்பிக்கிட்டு அண்ணே நம்மளை இப்படி பண்ணிட்டாரேன்னு கூட மனசில் வெளியில் சொல்லாமல் அந்த சோகத்தையும் துக்கத்தையும் துயரத்தையும் தான் மனசுலேயே தாங்கிக்கிட்டு இவ்வளவு நாள் அவர் பாவம் நடைப்பிணமாக இருந்திருக்காருங்க. 60% ஷேரை அப்படியே அள்ளிட்டு போயிட்டார். இது எவனாவது நம்புவானா? இது வரைக்கும் ஒரு சைலண்ட்டாகவே இருந்திருக்கிறார். அதில் என்ன காமெடி அப்படின்னா, அப்போவே தான் சன் குழுமம் அங்கங்கே பிரான்ச் ஆரம்பிச்சிருச்சு பல ஸ்டேட்லேயும். அந்தந்த ஸ்டேட்டுக்கு இங்கே தான் தமிழ் உருட்டுவாங்க. மராட்டினா மராட்டி சேனல், வெஸ்ட் பெங்கால்னா பெங்காலி சேனல், கன்னடானா அது சேனல். அதனால தான் கன்னட பிரச்சனை, இந்த காவேரி பிரச்சனை மிகப்பெரிய அளவில் வராமல் பார்த்துப்பார் கருணாநிதி. ஏன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே இருக்குது, சேனல்ஸ் 1க்கு 2 டிவி சேனல் அங்கே இருக்குது. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துப்பார். அவருடைய பெண்ணும் அங்கே இருக்காங்க அப்படிங்கிறதுனாலையும் கூடுதல் கொஞ்சம் காஷனாக அவர் இருப்பார். அப்படி இருந்தப்போ 3000 ரூபாய்க்கு போன சன் டிவி ஷேரை இவர் 10 ரூபா ஷேருங்கிறது மாதிரி 1.20 120 கோடியில் தலைவன் எல்லா ஷேரையும் வாங்கிடுறார். அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அளவில் இவர் ஷேர் ஹோல்டர்ஸையும் ஏமாத்திருக்காரு அப்படிங்கிறது தான் இவருடைய குற்றச்சாட்டு தயாநிதி மாறன். இதன் மூலம் 3498 கோடி மோசடி செய்திருக்கிறார் கலாநிதி மாறன் அப்படிங்கிறது தயாநிதி மாறனுடைய குற்றச்சாட்டு. இப்போ அதனால் என்ன ஆகிருக்கு, இதனால் என்ன, அவங்க குடும்பத்தில் ஏதாவதுன்னா 50-50 ஷேர், யார் தயாளுவும் மல்லிகாமலும். இப்போ குடும்பத்துடைய ஷேருங்கிறது இவருக்கு 60%க்கு மேலே போகிறதுனால 20% தான் குடும்பத்தோட ஷேர் ஆகுது. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, அக்டோபர் 2023 நான் இந்த ஒரு நோட்டீஸை கலாநிதி மாறனுக்கு சர்வ் பண்ண உடனே அடித்து பிடிச்சி அவசரமாக திடீர்னு, அதாவது இன்னொரு ஷேர் ஹோல்டர் அன்புக்கரசி யாருன்னா தயாநிதி மாறனோட சகோதரி, வச்சுக்கம்மா அப்படின்னு சொல்லி கலாநிதி மாறன் கொடுக்குறாரு. எவ்வளோன்னு நினைக்கிறீங்க? சகோதரிங்கும்போது ஒரு 5 ஷேராவது இருந்திருக்கணும். 500 கோடி வச்சுக்கம்மா அப்படின்னு பணம் போட்டு 500 கோடி அப்படின்னா எவ்வளவு சம்பாத்தியம் இருந்திருக்குன்னு. இவர் என்ன சொல்கிறாரு, டிவிடெண்ட், அந்த ஷேர் மூலமாக கிடைத்த அந்த ஈவுத்தொகைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவே 6381 கோடி ரூபாய் அப்படின்னு. இதையெல்லாம் என்ன வெள்ளையை போட்டார். இப்போ நான் சர்வ் பண்ண நோட்டீஸுக்கு பதில் ஒழுங்காக அளிக்கவில்லை என்றால், அதாவது இவருடைய டிமாண்ட் என்னென்னா, ஒன்றும் வேண்டாம், நமக்குள்ளார சமாதானமாக போய்க்கும். என்னென்னா 2003 செப்டம்பர் 15 நிலவரப்படி, அதாவது முரசொலி மாறன் தவறிய அந்த நாளுக்கு பிறகு ஷேர் பிரிக்காத போது என்ன நிலைமை இருந்ததோ, அப்போ நமக்கு எப்படி பங்கு பிரித்தா என்ன ஆகுமோ அதை பிரிச்சுப்போம், செட்டில் பண்ணிப்போம். இதை பண்ணலன்னா நீங்கள் சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றம் செய்தீர்கள்ன்ற அந்த வழக்கையும் உங்கள் மேலே தொடுவேன், ஷேர் மார்க்கெட்டில் உங்கள் மீது நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னு பல விஷயங்களை அவர் சொல்லியிருக்காரு. அடுத்தது என்ன ஆக போகுதுன்னு சொல்ல. ஆனால் இதுக்கு பதிலாக சன் நெட்வொர்க் என்ன சொல்லியிருக்குன்னா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கும் சென்செக்ஸுக்கெல்லாம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது எங்கள் குடும்ப பிரச்சனைங்க, அது இப்படி தான் இருக்கும். அதுவும் இவர் இப்போ கிளப்பின பிரச்சனை ஏதோ நேற்று நடந்ததா, அது 2003 நடந்தது. அதுக்கும் இதுக்கும் பிரச்சனை இல்லை, நாங்கள் ட்ரேடிங் இஷ்டது எங்கள் எப்பவும் போல் நாங்கள் பண்ணிகிட்டு இருப்போம், அதனால் இதனால் ஷேர்லாம் ஒன்றும் ஆகாது, பிரச்சனை ஆகாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இருக்காரு. இப்போ நமக்கு இது போல் ஒரு இஷ்யூ நடக்குது. இப்போ இத்தனை நேரம் உதயநிதி ஸ்டாலினையோ இல்லை ஸ்டாலினையோ பார்த்தவங்க, அதாவது குரலற்றவர்களின் குரல், ஏன்னா இந்த சன் நெட்வொர்க்குடைய ஷேர் யாராவது ஒரு சாமானியன் கூட வாங்கியிருப்பான்ல, அந்த சாமானியனின் குரலாக போய் ஊடகவியலாளர் கேட்டு உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைங்க, அது குடும்ப பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டால் கூட நீங்கள் ஐபிஓ போட்டு தானே பல பேர்கிட்ட மக்களுடைய காசும் அதில் ஷேரும் இருக்குல்ல, இப்போ அவங்களுடைய நிலைமையெல்லாம் என்ன ஆகும், முதல்ல அவங்களுக்கு நியாயம் கிடைக்குமா அப்படின்னு யானாலும் ஒருத்தன் போய் நீட்டி கேட்கணும்ல, எவனும் கேட்டது மாதிரி தெரியல. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இது போன்ற செய்திகள், பொய்யான செய்திகள்லாம் தாங்கி வருது செய்தி சேனலில், இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம், அவங்க மீதும் வழக்கு தொடுப்போம் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது போக தெரியும். அதனால தான் அண்ணாமலை அவர்கள் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாரு, இது ஏதோ ஒரு குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனை இல்லை, ஊழல் அல்ல, இது கோபாலபுரத்தின் பேராசை
அப்படின்னு. நீங்கள் 2003 அப்படி அப்போ நடந்தப்பயே இந்த டிவிடெண்ட் இவ்வளோ காசு இவ்வளோ அடித்து வச்சுருக்காங்க, அவங்க அனுப்புகிற ஃப்ளைட்டு இதெல்லாம் கூட ஸ்பைஸ் ஜெட்லாம் வாங்கினாங்க, அதை இப்போ திரும்ப கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட, தனியாக அவங்க சார்ட்டர்ட் ஃப்ளைட்லாம் வச்சுருக்காங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாங்க. அப்போனா எவ்வளோ சம்பாத்தியம், அது இல்லாமல் சினிமா ப்ரொடக்ஷன் இந்த இதெல்லாம் இருக்குது. வேறு எந்த கேபிள் நெட்வொர்க்கும் ஆளுமை செலுத்த முடியாத அளவுக்கு எவ்வளோ இது பண்ணுறாங்க. அப்புறம் இவங்களுக்கு எதிராகனா காம்படிட்டிவாக இருக்கக்கூடிய நியூஸ் சேனல்ஸ் வந்து அந்த கேபிள் விஷனில் அந்த நெட்வொர்க்கில் வந்து அந்த அலைவரிசையில் முன்னால் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் இவங்க சதி திட்டம் பண்ணாங்க, அது ஆட்சி அதிகாரத்தை வைத்து என்ன பண்ணாங்கன்னா பல விஷயங்கள் இருக்குது. நீங்கள் கேஸ் இது மட்டும் இல்லை, பல கேட்கணுன்னா தோன்றணும்னா பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் இதையெல்லாம் கேட்கக்கூடிய நிலைமையிலே வந்து ஊடகங்கள் இல்லை. இப்போ வந்து ஆளும் அரசு வந்து எப்படி இந்த டாஸ்மாக் இந்த இதில் நோண்டி துருவி கேட்குறீங்களோ, நீதிமன்றம் என்னெல்லாம் சொல்லணும்னு நமக்கு தெரியாது, ஏன்னா வித்தியாசமான தீர்ப்புகள் இப்போ கொடுக்குது. ஆனால் இந்த இடி இப்போ இந்த குடும்பத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க, நீங்களும் தோண்டி துருவி கேளுங்க. இதில் வந்து சம்மந்தப்பட்ட மத்திய அரசு தான் இப்போ இதில் வந்து ஈடுபட்டு உண்மையிலே இந்த ஏன்னா இது தனிப்பட்ட குடும்ப பிரச்சனைங்கிறது இல்லை, ஷேர் ஹோல்டர்ஸு பொதுத்தள இதுவாக இருக்கிறது. அதனால் பெரிய அளவில் விசாரணை மத்திய அரசாங்கம் நடத்தணும், உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும். தவறு செய்தால், அதாவது தயாநிதி மாறனுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்றாலும் இந்த மத்திய அரசு உதவணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை. அடுத்த செய்தியாக, உலகில் அமைதி நிலவ வேண்டுமென்றால் பாரதம் விஸ்வகுருவாக உருவெடுக்க வேண்டும் அப்படின்னு காஞ்சி மடத்தின் பீடாதிபதி விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பேசியிருக்காரு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு தெரியும், பெங்களூரில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட இந்து சன்னியாசிகள் நடுப்புற ஒரு வாரத்துக்கு முன்னால் கூடி இந்து சனாதனத்தை காப்பதற்காக, அதை இன்னும் வலுப்படுத்துவதற்காக, இளைஞரிடையே அந்த பக்தி நெறியை வந்து ஊட்டுவதற்காக என்னென்னலாம் செய்யலாம், மீண்டும் இந்த குருகுல விஷயங்கள், வேத பாடசாலைகள், அப்புறம் மெயின் ஸ்ட்ரீம் எஜுகேஷன், இதோடு சேர்த்து அவங்களுக்கு எப்படியெல்லாம் இது பண்ணலாம், அதை பற்றியெல்லாம் யோசிச்சுருக்காங்க. அப்பொழுது வந்து இந்த நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸுக்கு ஒரு அற்புதமான ஒரு இன்டர்வியூவை கொடுத்துருக்கிறாரு சுவாமி பூஜ்ய ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள். உண்மையிலே அந்த இன்டர்வியூ பார்க்கும்பொழுது அவர் சாதாரணமாக நம்ம பார்க்குறோம், ஆசீர்வாதம் கொடுக்குறாரு, அவருக்கு பிளெஸ்ஸிங் போகிறவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு, ஏதோ பிரசாதம் ஒன்று கொடுக்குறாரு. அவருடைய ஓரேஷன், அவருடைய ஸ்பீச்சுங்கிறது நம்ம அவ்வளோவா கேட்டிருக்கோம். பட் ஆனால் அந்த இன்டெப்த்து அப்படிங்கிறது இந்த இன்டர்வியூவில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு. அவர்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்குறாங்க, காஞ்சி மடத்துடைய வேலைகள் என்ன, நீங்கள் என்ன தான் இன்ஸ்டியூட், இப்போ எல்லோரும் கேட்பாங்கள்ல, மடாதிபதினா உட்காந்துட்டு நல்லா நெய் சோறு சாப்பிட்டுக்கிட்டு பூஜைன்னு ஒரு பேருக்கு பண்ணிகிட்ருக்காங்க, நீங்கள் உண்மையிலே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காரு. ட்ரிபிள் அப்படின்னு, வேதம், வித்யா, வைத்தியம், இந்த மூணுங்கிறது நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னா அந்த வேத பாடசாலைகளை அங்கங்கே தொடங்கணும். நம்ம பார்க்குறோம் காஞ்சி மடத்தினால் நடக்கக்கூடிய மிக அற்புதமான வேத பாடசாலைகள். இன்னொன்று, அங்கே வேதம் படித்தவங்க அவங்களே தனியாக வேத பாடசாலை, அவங்க லெவலில், அவங்க ஏதோ ஒரு கிராமத்தில் இருப்பாங்க, ஒரு 10 பசங்களுக்கு வேத பாடசாலை, அது மாதிரி பல விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ரொம்ப அற்புதமான சேவை காஞ்சி ஜெயேந்திரர் இருக்கும் பொழுதே மிகப்பெரிய அளவில் விஸ்தீர்ணமாக அங்கங்கே நடந்தது. இப்போ விஜயேந்திர சுவாமிகள் அவங்களும் அங்கங்கே, நாட் ஓன்லி தமிழ்நாடு, தெலுங்கானா, இங்கே ஆந்திரா, கர்நாடகா, இது மாதிரி பல இடங்களில் வந்து வேத பாடசாலைகளை நடத்திக்கிட்டு இருக்கோம். அடுத்தது வித்யா, நாட் ஓன்லி குருகுலம், மெயின் ஸ்ட்ரீம் எஜுகேஷன் கொடுக்கணும். அதுக்கு வந்து இந்தியனைஸ், அதாவது இந்திய பாரத கலாச்சாரம் தாங்கிய அறிவை கொடுக்கணும். ஏதோ மேற்கத்திய கல்வி கொடுக்குறோம், இப்போ இருக்கிற கல்வி சிஸ்டம் இருக்குது, அதில் இருக்கக்கூடிய சிலபஸை அவ்வளோ சீக்கிரம் மாற்றிட முடியாது, ஏன்னா அது ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மேட்டில் இருக்குது. ஆனாலும் அதோடு தாங்கி இந்து தர்மத்தை சொல்லக்கூடிய வகையில், அந்த நெறிப்படியாக வாழக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய கல்வியை அவங்களுக்கு கொடுக்கணும். அதனால் அந்த கல்வி பாடசாலைகளை நிறையா நடத்திட்டுருக்கோம், அதாவது எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறையா நடத்திட்டுருக்கோம். அடுத்தது வைத்தியா, அதாவது இது ஆரோக்கியமான இது இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து வைத்தியசாலைகள், மருத்துவம் இருக்கணும். ஒன்று இப்போ பார்த்திங்கன்னா அதிகமாக ஹைலி டிமாண்டட் ஆயுர்வேத காலேஜ் எதுன்னா புந்தமணியில் இருக்கக்கூடிய ஜெயேந்திர சரஸ்வதி அந்த வைத்தியசாலை ஆயுர்வேத இது பார்க்குறோம்.
ஆயுர்வேதா காலேஜ் அவங்க வச்சுருக்கிறது ஒன்று. அது இல்லாமல் சைல்ட் ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. நிறைய ரொம்ப பெக்கூலியரான சைல்டு சர்ஜரியெல்லாம் பார்த்திங்கன்னா சைல்ட் ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டலில் நடந்திருக்குது. அப்புறம் இவங்கள்ட்ட இன்ஸ்பயர் ஆகி இந்து மிஷன் ஹாஸ்பிட்டல் தாம்பரத்தில் இருக்குது. இது மாதிரி பல, அது பிறகு சங்கரா ஐ ஹாஸ்பிட்டல் இருக்குது. இது மாதிரி நிறைய மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. இன்னும் காஞ்சி மகா பெரியவருடைய ஆசீர்வாதத்தோடு தொடங்கப்பட்ட சங்கர நேத்ராலயா, அதுதான் வந்து இந்தியாவுக்குடைய, அதாவது கண்ணில் இருக்கக்கூடிய பிரச்சனை, அது குறிப்பாக வந்து கேட்ராக்ட் சர்ஜரி, இது வந்து ரொம்ப ப்ராமினெண்ட்டாக எல்லாருக்கும் இருந்தது. இதை வந்து அதை நீக்குவதுங்கிறது இப்போ எப்படி போலியோ இது மாதிரிலாம் சொல்கிறாங்க, அது ஒரு பெரிய டிரைவ் கேம்பெயின். அது மாதிரி இந்த கேட்ராக்டுங்கிறது இயல்பு அதிகமாக, அது குறிப்பாக கொஞ்சம் வயதான உடனே அந்த கேட்ராக்ட் வந்து பார்வை திறன் குறைய ஆரம்பிக்கும். அதை வந்து பெரிய அளவில் ஒரு டிரைவ் கேம்பெயின் நடத்தி இந்த பக்கம் வட மாவட்டங்களில் சங்கர நேத்ராலயா, அங்கே அதே போல் அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் மதுரை மையமாக. இப்போ இரண்டுமே ஆன்மீக தொடர்பு கொண்டவர்கள் தான். அவங்களும் ஏத்தியஸ்டில். அரவிந்த் ஹாஸ்பிட்டல் அவங்களுக்கும் ஒரு பாரம்பரியமான குடும்பம், அவங்க அந்த சவுத் முழுக்க அவங்க அது பார்த்துக்கிட்டாங்க. இவங்க இந்த பக்கம் மெட்ராஸ் ப்ளஸ் இந்த வட மாவட்டங்கள், அது மட்டும் இல்லாமல் நார்த்தன், இது நார்த் ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் பெங்கால், ஈவன் பங்களாதேஷில். இப்போ பங்களாதேஷ் ஆட்கள்லாம் வெளியில் போகணும்னு இப்போ சொல்லும் பொழுது ட்ரீட்மெண்ட் வந்தவங்க எப்படி போவாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சங்கர நேத்ராலயா தான் பார்க்கணும். அப்போலோவில் கொஞ்சம் பேர் வரலாம், சங்கர நேத்ராலயா நிறைய பங்களாதேஷில். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் அங்கெல்லாம் இல்லை, ஐ சர்ஜரி ஒன்றும் பண்ண. நார்த்தில் சில இடங்கள்லாம் வந்து கேம்ப்னு நடத்தி பல பேருக்கு கண்ணெல்லாம் போயிடும். ஆனால் ஒரு குவாலிட்டி சர்ஜரி அவங்களுக்கு தங்குவதற்கான ஏற்பாடு எல்லாம் சங்கர நேத்ராலயம். அதில் இன்ஸ்பயர் ஆகி பத்ரிநாத் அவர்கள் ஆரம்பித்தது தான் வச்சுங்க, அவங்களோட டிவோட்டி அப்படி சொல்ல வர. அவங்க டைரெக்டாக நடத்துறதுங்கிறதை தாண்டி அந்த மதத்தினுடைய அபிமானம் பெற்றவர்கள் அவங்க தனியாக ஆரம்பித்ததே பெரிய நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த சேவையை செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது அழகாக சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்குறாங்க, கோயில் வந்து அரசு நடத்துது ஹெச்ஆர்என்சி, இப்போ ஒரு பக்கம் வந்து ஒரு கோஷம் எழுகுது, அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறு, நம்ம சப்ஜெக்ட் வந்துடுது. அங்கே அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு, அது சரிதானே, அந்த கோஷம் சரிதானே அப்படிங்கிற. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் ராஜா இருந்தார், அரசாங்கம் அப்போ மன்னராட்சி, அவர் வந்து கோடி கோடியாக லட்சம் லட்சமாக அவருடைய ஆபரணங்கள், அவருக்கு ஏதாவது ஒரு சின்ன இஷ்யூ அவர் குடும்பத்தில் நடந்தால் கூட இந்த கோயிலுக்கு ஏதாவது பண்ணிட்டா அதுலேருந்து நம்ம சரியாயிடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கோடிக்கணக்கில் வந்து அந்த கோயிலுக்கு கொடுத்தாரு. திருவிழாக்களாக அப்படி நடத்துவதற்கு அதற்காகவே தனியாக டெய்லி பூஜை நடப்பதற்கு அதற்கு ஃபண்டு அவங்க எல்லாம் கோயிலுக்கு வாரி வாரி அவர்கள் கொடுத்தார்கள். ஆனால் வைஸ் வர்சா இப்போ என்ன நடக்குதுன்னா, வாரி வாரி கோயிலிருந்து இப்பொழுது அரசாங்கம் எடுத்துக்கொள்கிறது. அர்ச்சகர்களுக்கு கூட சம்பளம் கொடுக்கறதுல பிரச்சனை இருக்குது. ஒரு கால பூஜை நடக்கிறதே இப்பொழுது கேள்விக்குறியாக பல கோயில்கள் இருக்குது, க்ஷீணமான நிறையில கோயில் இருக்குது. அப்படிங்கிறப்ப இந்த கோஷம் எழத்தானே செய்யும், அதில் நியாயமும் இருக்கதானே செய்கிறது. அப்படிங்கிறப்ப இதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கணும் அப்படின்னு பல விஷயங்களை அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. தயவுசெய்து நம்ம ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு சொன்னால் இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஆன்லைனில் போனீங்கன்னா கூட இருக்குது, விஜயேந்திர சரஸ்வதி சுவாமியுடைய அற்புதமான அந்த இன்டர்வியூ இருக்குது, படுங்க. எஜுகேஷன் சிஸ்டம் இன்னொன்று அவர் மிக முக்கியமாக சொல்லியிருக்கிறது என்னென்னா, நாங்கள் காஷ்மீரில் வந்து அமைதி இருந்துட்டால் ஒவ்வொரு இந்த சங்கர ஜெயந்தி அந்த டேத்தெல்லாம் நாங்கள் பூஜை பண்ணுவோம், ஒரு ஹோமம் கூட பண்ணுவோம், உலகம் முழுக்க சாந்தி நிலவ வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோமம் கூட காஷ்மீரில் அப்பயே பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை சொல்லிவிட்டு, உலகம் அப்போ அமைதியாக இருக்கணும். பார்த்திங்கன்னா ஈரான் இஸ்ரேல் வார் நடந்துக்கிட்டு இருக்குது, அமெரிக்கா இந்த 2 வாரம் இருந்ததுன்னா, அதுக்கப்புறம் உக்ரைன் ரஷ்யா தொடர்ச்சியாக வார் நடந்துக்கிட்டு இருக்குது, இதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் உலகத்தில் அமைதி அப்படின்னு ஒன்று நடக்கணும், எப்போவுமே அமைதியாக இருக்கணும் அப்படின்னா அதற்கு பாரதம் விஸ்வகுருவாக ஆகும் பொழுது தான் இது நடக்கும் அப்படிங்கிறத மிக தெளிவாக. பல நேரங்களில் அந்த நாடு, அந்த நாட்டு மக்கள் இவங்களுக்கு வந்து ஆன்மீக பிரிவர்கள் தான் வழிகாட்டி இருக்கிறார்கள். இது போல் காஞ்சி மடத்தை போல் பல மடங்கள் இருக்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா நேற்று பார்த்தேன் ஒரு ஃபோட்டோ, என்னென்னா அதாவது அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்களுக்கு பல பிரச்சனைகள் வரும், அவங்க டெசிஷன் எடுக்கிறதுல இது சரியா தப்பா அப்படிங்கிறது தெரியும். கடைசியில் ஏன்னா நம்ம மனசில் இருக்கிறது அந்த ப்ரெஷரை யார்கிட்ட சொல்லி அந்த சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறப்ப அவங்க குருவாக வணங்கக்கூடிய ஆன்மீக பெரியவர்களை தான் சந்தித்து அந்த ஆசியை வேண்டுவாங்க. அப்படி பார்த்திங்கன்னா
காஷ்மீருடைய லெப்டினன்ட் கவர்னராக மனோஜ் சின்ஹா அவர் பார்த்திங்கன்னா நேற்று திடீர்னு பெங்களூர் அதாவது கர்நாடகா வந்துட்டு சிருங்கேரி மடத்துக்கு போய் சுவாமிஜியை போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கி பல நேரம் அவங்களோட நேரத்தை செலவு பண்ணியிருக்கார். எப்படின்னா இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்தது, பகல்காம் தாக்குதல், பலர் பாதுகாப்பு குறைபாடுக்கு இந்த லெப்டினன்ட் கவர்னரும் காரணம், எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும். அந்த ப்ரெஷர்லேருந்து வெளி இது பெரியவங்களுடைய வழிகாட்டுதல், ஆன்மீக குருகளுடைய வழிகாட்டுதல் இருந்தால் நம்ம இன்னும் தெளிவான மனநிலையில் பல முடிவுகளை எடுக்கலாம் அப்படின்னு பலருக்கு தோணும். அப்படி தான் அவர் அங்கே பாருங்கள், அங்கே சிருங்கேரியை பார்க்குறாங்க, இவங்க ஆன்மீக பெரிய அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டு இவங்க பாரதம் எப்படி இருக்கணும்னு காஞ்சி மடம் ஒரு வழிகாட்டுது. இப்படி பல ஆன்மீக குருமார்கள் இந்த பாரதத்தில் அவதரிச்சிருக்கிறதுங்கிறதே ஒரு பாக்கியமான விஷயம். இவர்களெல்லாம் நமக்கு வழிகாட்டி கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே நிச்சயமாக இந்த பாரதம் விஸ்வகுரு அடையும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை. நிறைவு செய்தியாக, இந்தியாவின் அடி தாங்க முடியாமல் தான் சரணடைந்தோம், போர் வேணாங்கிற முடிவுக்கு வந்தோம் அப்படின்னு பாகிஸ்தானின் துணை பிரதமரே ஒத்துக்கிட்டு இருக்காரு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அவர் ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிறதை தாண்டி ராகுல் காந்தி போன்ற ஒரு கயமைத்தனத்தோடு பேசக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு அவர் பதில் சொல்லியிருக்கிறார். ரொம்ப நாள் நீங்கள் உருட்டாதீங்கப்பா, நாங்களே எங்கள் உருட்டுறதை இப்போ நிறுத்திட்டோம், எங்கள் இராணுவ தளபதி அமெரிக்காவில் போய் 10 ஏதோ பேசிட்டு விருந்தெல்லாம் சாப்பிட்டு வந்திருக்கிறாரு, நாங்கள் ஏதோ சண்டை போட்டோம், எல்லாம் காலி ஆகிடுச்சு, கொஞ்சம் ஆயுதம் கொஞ்சம் கொடுத்து ஏதாவது கொஞ்சம் காசு கொடுத்தீங்கன்னா, IMF ஃபண்டு அவங்க கிளியர் பண்ணி கொடுத்தது தானே, இல்லைன்னா இன்னும் அவங்க பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமையில் இருப்பாங்க. ஸோ அந்த IMF ஃபண்டெல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்ததுக்காக போய் நன்றி தெரிவிக்க போனாரா? அதை தாண்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சண்டை நிறுத்தத்திற்கு ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டே இருந்தார். யார்? ட்ரம்ப்னு ஒருத்தவர். அவர் இந்த திராவிட மாடலில் இன்ஸ்பயர் ஆனவர் போல இருக்கு. எப்படி மோடி திட்டத்திற்கெல்லாம் திராவிட மாடல் ஸ்டிக்கர் ஒட்டுகிறதோ அதே போல் நான் தான் பார்த்தீங்களே, நான் தான் சரி பண்ணேன், அந்த பஞ்சாயத்தை நான் தான் முடிச்சு கொடுத்தேன்பா, 2 பேரும் இல்லைன்னா பெரிய லெவலில் சண்டை போட்டிருப்பாங்க, நான் பேசலை, ஒரு ஃபோனு அவங்கள்ட்டையும் பேசினவங்க, அவங்க நல்லவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்லாம் அப்படியே பேசிகிட்டே இருந்தார். பொறுத்து போட்டாங்க, ஐயோ இந்த ஆள் பேசுகிறானே அப்படின்னு. ஜெய்சங்கர் அவர்கள், அவர் தான் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மட்டும், அவர் பேசிட்டார். அப்புறம் மிஸ்ரின்னு நம்மளுடைய எக்ஸ்டர்னல் செக்ரட்டரி இருக்கார், அவரும் பேசிட்டார். மோடி வாய் திறப்பாரா அப்படின்னு எதிர்க்கட்சிகள் கேட்டது. அவர் இப்போ G7 மாநாடு கனடாவுக்கு போயிருந்தார். அப்போ அவர் பேசும்பொழுது கூப்பிட்ருக்காரு, நான் இப்போதைக்கு வரத்துக்கு இல்லை, எனக்கு வேறு உருப்படியான வேலையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு வரேன், நீங்கள் வேணால் இந்தியாவுக்கு வாங்க, குவாட் மாநாடு இருக்குது, அப்போ நான் வரீங்கன்னா வாங்க அப்படின்னு. நான் வரேன் கண்டிப்பாக அப்படின்னு. இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா, நேற்று பிரதமர் சொல்லியிருக்காரு, ஒரிசாவுக்கு போயிருக்காரு. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, இந்த பூரி ஜெகநாத் மண்ணில் மிதிப்பதற்காகத்தான் நான் அமெரிக்காவே போகலேன்னு சொன்னேன். அது முக்கியமான ஒரு நேரத்துக்கு அவர் போயிருக்காரு, அதனால் அவர் சொல்லியிருக்காரு. காரணம் எதுவாக இருந்தாலும் அவருக்கு இப்போ ஸ்ட்ரிக்ட். அதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் ஃபோனில் பேசியிருக்காங்க. அப்பொழுதே அவர் மிக தெளிவாக சொல்லியிருக்காரு. அவர் என்ன பேசினார்னு அந்த க்ரக்ஸை எக்ஸ்டர்னல் செக்ரட்டரி மிஸ்ரி அவர்கள் பேசினார். என்ன சொன்னார்னா, எங்களுக்கு மீடியேஷன் தேவையில்லை, எங்கள் 2 பேர் நாட்டு பிரச்சனை, குறிப்பாக எல்லை பிரச்சனையெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், அதில் மீடியேட்டர் தேவையில்லை. அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ச்சியாக ஸ்டிக்கர் ஓட்டிகிட்டு இருக்கீங்க, அந்த ஸ்டிக்கர் ஓட்டுறதை கொஞ்சம் நிறுத்துங்க அப்படின்னு. ட்ரேடு வச்செல்லாம் எங்களை மிரட்ட முடியாது அப்படிங்கிற பல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. அப்படின்னதும் உடனே ஜெயராம் ரமேஷ் அப்படின்னு அதிபுத்திசாலியாக அறியப்படக்கூடிய, அதாவது ப. சிதம்பரத்துக்கு பிறகு அவரை விட மூளையில் அதிகமாக கொப்பளிக்கக்கூடிய, அறிவு கொப்பளிக்கக்கூடியவர் தான் ஜெயராம் ரமேஷ். அவர் உடனே பாருங்கள், ஒயிட் ஹவுஸ் என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்கு, இந்த ஆள் மிஸ்ரி என்ன பேசுகிறாரு பாருங்கள், பார்த்தீங்கல்ல, நான் அதெல்லாம் பேசவே இல்லைன்னு ஒயிட் ஹவுஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி மொபைலை காத்தி பேசுகிறாரு. இப்போ மீடியாக்கள், உங்கள்கிட்ட காசு வாங்கிட்டு பேசக்கூடிய மீடியாக்கள் சிலது இருக்கும், சில தேசிய சிந்தனை கொண்ட மீடியாக்களும் அதில் இருக்கும். அதில் நிருபர்களாக இருக்கிறவங்க ஒரு சில பேர் அந்த எண்ணத்தோடும் இருப்பாங்க. அவன் நல்லா ஜூம் பண்ணி இவர் மொபைலை காட்டுறதை எடுத்து வச்சு போட்டால், அது ஜனவரி இல்லை பேசின அந்த ஒயிட் ஹவுஸ் பேசின அந்த ஸ்பீச் வச்சுக்கிட்டு, how there is a contradiction between the external affairs ministry's secretary மிஸ்ரி and white house அப்படின்னு தலைவன் இங்கிலீஷில் பேசுனதெல்லாம் கேள்வியும் கேட்டு, ஏண்டா அதில் இருக்கிறது ஜனவரி, நீ காட்டுனதே ஜனவரி இருக்குது, அப்போனா
வன்மம் உங்களுக்கு ஒருத்தர் மேலே அதிகமாகிடுச்சுன்னு வச்சுங்க. நான் இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் மோடியை இஷ்டத்துக்கு திட்டணும் அப்படின்னு முடிவு எடுத்த பிறகு அதில் உண்மை இருக்கா இது இருக்கா இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இவர் எடுத்து காட்டினதுலேயே அது தப்பாக இருக்குது. அதாவது தப்பாக இருக்குன்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் நடந்தது இருக்குது. அந்த தகவலை வச்சு இதை பேசினார்னா எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்குது. அதுக்கப்புறம் அப்பாலஜி கேட்டெல்லாம் அவர் பேசுனதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இவர்களுக்கு தான் இப்போ இவர் பதில் சொல்லியிருக்கார். அந்த துணை பிரதமர் தார் அப்படின்னு இருக்கார் இல்லையா, இஷாக் தார், அவர் ஜியோ நியூஸ் அப்படிங்கிறவர். இப்போ ஜியோ நியூஸில் தான் இவங்க ஃபுல்லாக போய் ஒன்று ஸ்கை நியூஸ்னு ஒன்று இருக்குது, அடுத்து ஜியோ நியூஸில் போய் தான் இவங்க உளறிடுறாங்க, அதாவது உண்மைன்னு பேசிடுறாங்க. பிறகு அதுக்கப்புறம் சால்ஜாப் ஏதாவது சொல்லுவாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா 2:45 அர்த்தராத்திரி 2:45 இருக்கும். திடீர்னு பார்த்திங்கன்னா 45 நிமிஷம் தான் அவங்களுடைய இது நடந்தது ஸ்ட்ரைக்கு. திடீர்னு பார்த்தா 100 பேஸையே சுத்தமாக காலி பண்ணிட்டாங்க அப்படின்னு. இந்த பஞ்சாயத்தில் அமெரிக்கா ஏன் அதிகமாக தன்னை ஸ்டிக்கர் ஒட்டுது அப்படின்னு ஒரு காரணமாக என்ன சொல்கிறாங்க, இந்த 100 பேஸை அதிகமாக பயன்படுத்தியது அமெரிக்கா. அவங்க லான்ச்சிங் பேட்லாம் அங்கே வச்சுருக்கிறாங்க. ஏன்னா சைனா ஏதாவது பிரச்சனைனா சைனாவை தாக்குதல் நடத்தணும்னா இந்த இடத்துலேருந்து தான் போய் தாக்குதல் நடத்தணும். அதற்காக அவங்க செட்டப் பண்ணி வச்சுருந்தது. அந்த இடத்தையே அவன் நம்ம ஆள் தாக்கிட்டு போயிட்டானே அப்படிங்கிறது. அதனால தான் இவங்க பெரிய அளவு தாக்குதல் ஆன விஷயங்கள் எல்லாம் சொல்லாமல் அப்படியே மூடி மறைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் இங்கேருந்து ஒரு ப்ரொமோஷன் பாகிஸ்தான்லேருந்து எங்களை பெரிய அளவு தாக்கலை, நாங்கள் தான் ரஃபேல் எல்லாம் தாக்கணும் அப்படின்னு இங்கெல்லாம் உருட்டிகிட்டு இருந்தாங்க. 9 கேம்பை காலி பண்ணது ஒரு பக்கம் இருந்தால் கூட மிக முக்கியமான 5 லான்ச்சிங் அந்த ஏர்பேஸ் எல்லாம் காலி பண்ணாங்க. சியால்கோ அவங்களுடைய மிக முக்கியமான ஏர்பேஸ் எல்லாம் கூட தாக்குதல் நடத்திட்டாங்க. அப்படிங்கிறதுனால வேறு வழி இல்லாமல் தான் நாங்கள் இதுக்கு மேலே எங்களால் அடித்தோம்னா பெரிய இல்லை. அதாவது இப்போ நேற்றைய செய்திகள் சிந்தனைகளில் பாலகோதமன் அவர்கள் மிக அற்புதமான ஒரு கருத்தை சொன்னார். என்னென்னா, இப்பொழுது உலக நாடுகள், இப்போ இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சண்டை நடக்குது. கிட்டத்தட்ட 3வது வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன், ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும். ஏன் சண்டையே முடிய மாட்டேங்குது அப்படின்னா, ரஷ்யாவிற்கு எப்படி இந்த சண்டையை முடிக்கணுங்கிறது தெரில. சண்டையை ஆரம்பிச்சிட்டாங்க, உக்ரைனுக்கும் எப்படி சண்டையை முடிக்கணும்னு தெரியல. ஆனால் இந்தியாவிற்கு எப்பொழுது சண்டையை ஆரம்பிக்கணும், தாக்குதலை எப்போ முடிக்கணும். ஆனால் 25 நிமிஷம் தான் நம்மளுடைய இதுதான். 9 இடம் 11 கேம்ப் இருக்குது, 9 இடத்த முடிச்சாச்சு. எங்களுக்கு சக்ஸஸ் ரேட்டு, ஸ்ட்ரைக் ரேட்டுன்னு கிரிக்கெட்டில் போடுறது மாதிரி ஸ்ட்ரைக் ரேட்டு ஓகே. அதுக்கப்புறம் நீ இந்த தாக்குதல் நடத்தவுடனே நீ எங்கள் மேலே அடிப்ப. எங்கேருந்து அடிப்ப? உன்னுடைய ஏர்பேஸ்லேருந்து அங்கேருந்து தான் ஃப்ளைட் கிளம்பும், தாக்குதல் மிசைல் அங்கேருந்து தான் கிளம்பும். அதையே 75% ஏர்பேஸ்னா ஃப்ளைட்டு டேக் ஆஃபாகவே ஆகாது உங்களுடைய ஏர்ஃபோர்ஸோடைய ஃப்ளைட்டு. அது மாதிரியான டேமேஜ் மிக முக்கியமாக 4 ஏர்பேஸை காலி பண்ணியாச்சு. இந்த சண்டை போடுவதை உள்பட, அந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் அட்டாக் உள்பட இப்பொழுது உலகத்திற்கு இது நாங்கள் அப்பாட்டக்கர் நாடுகள்னு சொல்லக்கூடிய நாடுகளுக்கு, ஈவன் இஸ்ரேலுக்கு உள்பட இந்தியா பாடம் புகட்டி இருக்கிறது அப்படின்னு சொன்னார். அதுதான் உண்மை. இப்போ அதனால தான் அவர் என்ன சொல்கிறாரு, 3/4 மணி நேரத்தில் முக்கியமான விஷயங்களை அடித்த பிறகு எங்களால் வேறு ஒன்றும் பண்ண முடியாது. உடனே சவுதியிலேருந்து இளவரசர் கூப்பிட்டாரு, நான் வேணால் பேசட்டுமா அப்படின்னாரு. நான் இப்போ ஜெய்சங்கர்கிட்ட பேசினா அவர் நீங்கள் சண்டையை நிறுத்துவீங்களான்னு அவர் கேட்பார். என்ன சொல்லணும், ஐயோ நாங்கள் எப்போ அவர் சொல்லிட்டாருன்னா உடனே நாங்கள் நிறுத்திடுறோம், எஸ்ன்னு சொல்லுங்கள், எங்களால் ஒன்றும் முடியாது இனிமே அப்படின்ன உடனே தான் சண்டை முடிந்தது அப்படிங்கிறார். இதன் மூலமாக ஒரே நேரத்தில் அவர் 2 பேருக்கு விஷயம் சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு மீடியேட் பண்ணது சவுதி அரேபியா ஒன்று. ஏன்னா சவுதி அரேபியா இப்போ இந்தியாவோடு நல்ல நட்புறவில் இருக்குங்கிறது ஒரு பக்கம். நாங்கள் உதவாங்கணும், இனிமேல் எங்களால் தாங்க முடியாதுங்கிறதுனால நாங்களாக தான் ஃபஸ்ட்டு சரண்டர் ஆனோம். இந்த பஞ்சாயத்துக்கும் அமெரிக்கா ட்ரம்ப்புக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு. அதனால் மோடியை நீங்கள் குறை கூறுவதிலேயே அவரை அசிங்கப்படுத்தக்கூடிய ராகுல் காந்தியுடைய முகத்திலையும் கரியை பூசி இருக்கிறார். ஏன்னா இவங்க பாகிஸ்தானை நம்பி தான் இருக்காங்க. ரஃபேலை எங்கே சுட்டோன்னு சொல்லுவாங்க, இதை எங்கே பண்ணோன்னு சொல்லுவாங்க, எத்தனை தாக்குதல் நடத்திருக்கோன்னு நமக்கு படம் போட்டு காட்டுவாங்க அப்படின்லாம் அவர் வெயிட் பண்ணார். அவருக்கு இப்போ முகத்தில் கரியை பூசி நாங்கள் தான் சரண்டர் ஆனோன்னு சொல்லியிருக்காரு. இனிமேலாவது இந்த எதிர்க்கட்சிகள் திருந்துமான்னு பார்க்கணும். ஏன்னா சசி தரூர் நான் அமெரிக்கா போயிருக்கும் போதே ரொம்ப தெளிவாக சொல்லிட்டேன், அமெரிக்காவிற்கும்
இந்த பஞ்சாயத்து முடிக்கிறதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நாங்கள் சண்டையை தொடங்கினோம், எப்படி முடிக்கணுங்கிறது எங்கள் அரசாங்கத்துக்கு தெரிந்ததுன்னு நான் அங்கேயே சொல்லிட்டேன் அப்படின்னார். ஏன்னா அவர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் இருந்தவர். இன்னொன்று அவர் இந்த குழு 7 பேர் இந்த குழு போகிறதுக்கு முன்னாலே எங்களுக்கு மிஸ்ரி அவ்வளவு விளக்கமாக பிரீஃப் பண்ணிட்டார் அப்படிங்கிறார். ஆகவே இந்த அரசாங்கத்தை நம்பக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு இந்த உண்மை புரிகிறது. ராகுல் காந்தி போன்ற அரைவேக்காடுகளுக்கு புரியவில்லை. இனிமேலாவது புரியுமா அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை. இன்றைய 5 செய்திகள் குறித்து சிந்தித்து ஆழமான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட அரசியல் விமர்சகர் திரு ராஜேஷ் ராவ் அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.